மக்கள் என்ன செய்கிறாங்கன்னாட்டாச்சுன்னா, நம்ம பிறந்ததே கோட்டு சூட்டு பெரிய டர்பனோட தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினைக்கிறாங்க. என்னிடத்திலேயே பலர், என்னுடைய ஒய்ஃப் எழுதின புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு பலர் கேட்டது உண்டு, அந்த காலத்தில் நம்முடைய பெண்கள் மேலாடை இல்லாமலாம் இருந்தால் ஏன் சார் இப்படி நீங்கள் எழுதி கேவலப்படுத்துறீங்கன்னு ரொம்ப படித்தவங்களே எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் எழுதியிருக்கக்கூடியதில் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் எதையுமே எழுதுறது கிடையாது. நாங்கள் தொட மாட்டோம். அது எந்தெந்த சட்டங்கள்னால அந்த நிலைமை மாறுச்சுன்னு சொல்லிட்டுள்ளது கூட நாங்கள் அந்த சட்டத்தையும் கூட போட்டுருவோம். இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா இருந்தோம், அது இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஏன் இந்த வரலாறை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு, யங்கர் ஜெனரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு யாரும் முயற்சி செய்யதில்லை. ஒவ்வொரு ஆளும் படித்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலையை வாங்கினாங்க, அவங்களுக்குன்னு குடும்பங்களை பார்த்தாங்க, அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கேட்டீங்கன்னாக்க, இந்த அடிமைத்தனம் இன்னும் வந்து சூழ்ந்துக்கிட்டு இன்னொரு உருவத்தில். குமரி மாவட்டம் எவ்வளவோ பாப்புலேஷன் கூடின இடம், எவ்வளவு பாப்புலேஷன் கூடினது, எவ்வளவோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, வாகனங்கள் கூடினதாக இருந்தாலும் சரி, இருந்த பிறகும் கூட நமக்கு இன்னும் 4 வழிச்சாலே வந்து சேரல. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு மலையாளி நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருந்தான்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அவன் இன்னொரு உருவத்தில் இன்றைக்கு நான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்வாரும் இல்லை, அதை ஆர்கனைஸ் பண்ணுவாரும் இல்லை. கேரளத்தில் உள்ள எல்லா கோல்டு பிஸ்னஸ்காரனும் இங்கே வந்துட்டான். கேரளத்தில் உள்ள எல்லா எஸ்டேட் முதலாளியும் இங்கே வந்துட்டான். கேரளத்தில் உள்ள ட்ரேட் யூனியன்ஸ் அவ்வளவும் இங்கே ஒர்க் பண்ணுது. இங்கே உள்ள நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இது அவ்வளவுக்கும் காரணம் என்னன்னு கேட்டாச்சுனாக்க, என்ன போல் படித்தவங்க என்ன செய்கிறாங்கடா, சைலண்டாக இருக்கிறாங்க. அதை அடுத்தவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க முன் வரல. அதற்கு ஒரு வேளை என்னதான் இருக்குன்னா, இவங்களுக்கு பயமாகவும் இருக்கலாம், அது தனக்கு வேலை இல்லை என்றும் நினைக்கலாம், அல்லது மிஷனரிஸ் கொண்டு வந்த அந்த மதத்தை வச்சு தங்கள் பிழைப்புகளை நடத்திவிட்டு நாம் ஒதுங்கி விடுவோம் என்ற ஒரு குறிக்கோளாகவும் இருக்கலாம். நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க ஆரம்பிக்கல. ஏன்னு கேட்டாச்சுன்னாக்க, நம்ம ஒரு போராட்டத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம இந்த குமரி மாவட்டத்தை மலையாளிகிட்ட விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு நம்ம என்ன செய்யலைன்னாக்கா, அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலை. ஜீசஸ் கிரைஸ்டை எடுத்துக்கிட்டாலும் விடுதலை வீரன் தான், நேசமணி எடுத்துக்கிட்டாலும் விடுதலை வீரன் தான், தந்தை பெரியாரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலை வீரன் தான், பதவிகளில் இருந்து அனுபவித்தவங்க இல்லை. அப்போ விடுதலை, மக்களுடைய விடுதலை ரொம்ப முக்கியமானது. மனிதனை பார்க்குற சமயத்தில் அவன் உணவுப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருப்பான், நோய்க்கு அடிமைப்பட்டிருப்பான், இதை ரிலீவ் பண்ணலாம் அன்னை தெரசாவை போல. அதே சமயத்தில் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துகிறான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்றால் எப்போதுமே கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் இன்னொரு உருவத்தில் அந்த மலையாளிக்கு நேரடியாக அடிமைப்படாவிட்டாலும் கூட மக்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு எழுத்தாளர்களும் மீடியாக்களும் வேலை செய்தால் மட்டுமே எதையாவது ஒரு டெமோக்ரஸியில் செய்ய முடியும். அரசாங்கம் எனக்கு இது தரவில்லை என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறது சரியல்ல. அது எம்எல்ஏ செய்யாவிட்டால் அந்த எம்எல்ஏயை கர்வம் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதற்காக அவர்களுடைய விரோதி இல்லை. தட் இஸ் தி ப்ராசஸ் இன் டெமோக்ரஸி. அவ்வளோதான். எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தான். அவர்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் நாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்குதல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் டெமோக்ரஸி செல்லுபடியாக. அவ்வளோதான். எதிர்கட்சி தான் ஒரு நாட்டில் முக்கியமே தவிர ஆளுங்கட்சி அல்ல.
எதிர்கட்சி எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்து அது ஒர்க் பண்ணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாட்டில் முன்னேற்றம் இருக்கும். இந்த தியரியை யாரும் எடுக்கல. குமரி மாவட்டத்திலையும் எல்லாரும் தூங்கத்தான் செய்கிறாங்களே தவிர அந்த இதுக்கு வரல. நாளடைவில் வருமா இருக்கும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த விளக்கை பிடித்து கொண்டே போக வேண்டும்.